வணக்கம் மக்களே, நான் குணா. இந்த 2 வாரத்துல இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பத்தின சம்பவங்கள பத்தி தான் பார்க்க போறேன். என்ன நடந்தது? ஈரானோட உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா காமேனியை கொன்ற பிறகு அமெரிக்கா போட்ட கணக்கு இதுதான். அவரை கொன்ற பிறகு வந்துட்டு நாடே ஸ்தம்பிச்சிரும். உடனே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி வேற ஒரு அவங்களோட பப்பட்ட கவர்மெண்ட் மாதிரி ஒண்ணு அமைச்சிட்டு அவங்க சொல்ற ஆளை வந்துட்டு அங்க தலைவராக்கிட்டு உடனே வெளியேறிடலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட கணக்கா இருந்திருக்கு. ஆனா வந்துட்டு ஈரானை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியல. அதனாலதான் இப்ப இந்த போர் இவ்வளவு நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கு. ஈரான்ல அவரை கொண்டதும் பாத்தீங்கன்னா அது ஒரு கட்டமைப்பாவே பண்ணி வச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு நாள் வரும்ன்றதுக்கு தயாராகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அடி வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க, அமெரிக்க துருப்புகள்ல இருக்க எல்லா இடத்தையுமே பார்த்து அடிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கையே வந்துட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க படைத்தளங்கள் இருந்த இடத்த பூரா வந்துட்டு அழிச்சு தள்ளியிருக்காங்க. அவங்களோட ட்ரோன்கள் மற்றும் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி புதுசு புதுசா வந்துட்டு யுக்திகளை கையாண்டிருக்காங்க. 4 ஏவுகணை போதுன்னா 50 ட்ரோன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்ப வான் பாதுகாப்பு அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்கள் அடிக்கும் போது ஏவுகணைகள் போய் அடிச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இல்லாட்டி ஒரு மிசைலை இவங்க தடுக்கும் போது 4-5 ட்ரோன் போய் தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி பல யுக்திகளை கையாண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் விதை போட்டு வச்சுட்டு தான் போயிருக்காரு. என்ன பண்ணணும், ஒரு வேலை நாளைக்கு நான் இல்லைனாலும் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கட்டமைப்பை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப அவர் இறந்த பின்னாடி மகன் பாத்தீங்கன்னா முஜ்தபா அலி காமேனி வந்துட்டு அடுத்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவரா, சுப்ரீம் லீடரா வந்துட்டு பதவி ஏற்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் ஸ்டேட் மீடியா, ஈரானை சேர்ந்த நேஷனல் ஸ்டேட் மீடியாவே இதை வந்துட்டு நேரடியா அறிவிச்சுட்டாங்க. இவரை தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா சும்மா அப்பா இருந்தது மகன் அரசாட்சி மாதிரி வராம 80 பேர் கொன்ற மத குருக்களோட குழு தான் இதை தீர்மானிப்பாங்க. 2-3 பேர் இருந்ததாகவும் இந்த போட்டியில அதுல இவருக்கு அதிக ஆதரவு இருக்கிறதுனால இவரை தேர்ந்தெடுத்ததாகவும், அதே மாதிரி இவருக்கு வந்து ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், இவங்களோட ஆதரவும் மற்றும் மத குருக்களோட ஆதரவுகளும் இருந்ததுனால பெரும்பாரியான வாக்குகள் பெற்று ஒரு இதுல வந்துட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்பத்துல ஐஆர்ஜிசியோட ஒரு தலைவர் வந்துட்டு என்ன வெளியிட்டிருக்காருன்னா, வந்துட்டு தயாரா தான் இருக்கும். இப்ப நாங்க அடிச்சிட்டு இருக்க ஏவுகணையில எல்லாம் 2007 இருந்து 2011 வரை அந்த காலகட்டத்துல உற்பத்தி பண்ணது முதலாம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை ஏவுகணைகள் தான் இது. ஆனா இப்ப இருக்க அதிநவீன ஏவுகணைகளை வந்துட்டு நாங்க இன்னும் வெளியெடுக்கவே இல்லை. அதனால நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம்னா 6 மாசத்துக்கு தேவையான ஸ்டாக் பைல்ஸ் இந்த ஏவுகணைகள் வந்து எங்கிட்ட இருக்கு. அதனால எந்த கவலையும் இல்ல, எதிரிகள் யோசிச்சு இருந்துக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியே வெளியிட்டிருக்காரு செய்தியை. அமெரிக்க நிருபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பேட்டி எடுத்திருக்காரு காணொலி வழியா. இந்த மாதிரி அமெரிக்க துருப்புகள் வந்துட்டு நேரடியா அவங்க நிலப்பகுதியில இறங்கி ஊடுருவ போறதா சொல்றாங்களே, ஆர்மி வந்துட்டு ராணுவம் வந்துட்டு உள்ள வர போறதா இப்ப வரதா சொல்றாங்களே, அதை நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்கும்போது பயமா எங்களுக்கான்ற மாதிரி அவங்க வர்றதுக்காண்டி தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அந்த காணொலியிலேயே பாத்தீங்கன்னா அந்த நெறியாளரே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு என்னடா இப்படி சொல்றாருன்ற மாதிரி அமைதியா இருந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அடுத்த கேள்விகள் கேட்டிருக்காரு. இது ஒரு சுவாரஸ்யமான பகுதியா இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த ஈராக் யுத்தம் இந்த மாதிரி பல விஷயம் பார்த்த பிறகே இந்த நிலைமை கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாள் வரும் அப்படின்றப்போ இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு பல வருட காலங்களா பாத்தீங்கன்னா அவங்க ஆயத்தமாயிருக்காங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை பாத்தீங்கன்னா குமிச்சிருக்காங்க. நம்ம கேஜிஎஃப்ல ராக்கி பாய் எப்படி தங்கத்தை வந்துட்டு விடாம இடி 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 இடின்ட்டு ஒரு அடிய பட்டை கிளப்பியிருப்பாரோ அந்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அவங்களோட சக்திக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு ஏவுகணைகள், அவ்வளவு ட்ரோன்களை பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி பாதுகாப்பா வச்சிருக்காங்க நிலத்துக்கு அடியில. அதுதான் இப்ப இத்தனை நாள் 2 வாரம் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய வல்லரசு, இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கும் போது தாக்கு பிடிச்சு திருப்பி அடிச்சு இன்னும் நிலைச்சு நிக்கிறாங்கன்னா, அதுவும் உச்ச தலைவரை இழந்துமே பண்றாங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயம். அப்பனா இது எத்தனை வருஷத்து தயாரிப்புகள் இருக்கும், எவ்வளவு இதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிருக்கு, இத்தனை வருட தயாரிப்புகள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை எதிர்த்து தற்காத்துக்கிட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இது அமெரிக்கா வந்துட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இவ்வளவு பெரிய அடி உலக அரங்கில், அதுவும் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இந்த பொருளாதார நெருக்கடிகள் போட்டு சாங்ஷன்ஸ் போட்டு மட்டம் தட்டி வச்சுருக்க ஒரு நாடு, கீழே அமுக்கி வச்சுருக்க ஒரு நாடு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாது. இந்தியாலாம் ஈரானை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி இறையாண்மை மிக்க நாடு, ஆனால் ரஷ்யாட்ட போய் இவங்க வாங்கிக்கலான்னு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம யார்கிட்ட வாங்கணும்னு அமெரிக்காக்காரன் நிர்ணயிக்கிறான். அதுவும் நம்ம இவ்வளோ பெரிய 3வது 4வது பெரிய பொருளாதாரமாக இருந்துக்கிட்டோம் அமெரிக்காக்காரன்ட்ட போயிட்டு பணிஞ்சுக்கிட்டு அடிமைத்தனமாக குனிஞ்சு போயிட்டுருக்கோம். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொருளாதார தடைகள் அது இதுன்னு அமெரிக்காவால் எவ்வளோ குடைச்சல் இருந்தாலும் திமிரிக்கிட்டு வாடா மோதி பார்க்கலான்ற அளவுக்கு இத்தனை வருஷம் இருந்து
இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தயாரிப்புகள் ஏவுகணைகளை மேற்கொண்டு இன்னைக்கு உச்சபட்ச தலைவரே இப்போ நம்ம பிரதமர் இல்லைன்னா நம்ம நாடு என்ன ஆகும்? அந்த மாதிரி இருக்க ஒரு நிலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனை கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாடாக பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்டுக்கு முன்னாடி, அதுவும் சர்வ வல்லமை படைத்த ஆயுத பலம் மிக்க பெரிய நாடுகள்கிட்ட வந்துட்டு இஸ்ரேல், யூஎஸ்ஏ மாதிரி நாடுகள், அது கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி பல நாடுகள் வந்துட்டு உதவுது. இப்போ ரஷ்யா எப்படி உக்ரைனில் வந்துட்டு பல நாடுகளை எதிர்த்து சண்டை போடுதோ ஒரே ஆளாக, அந்த மாதிரி ஈரான் இங்கே வந்துட்டு பெரிய சம்பவமாக பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக ஈரானை பார்த்து இந்தியா கற்றுக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கெல்லாம் வெக்கி தலை குனிகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இப்போ இந்த ஒன்றிய அரசு பண்ணுறது, இந்த மோடி பண்ணுற விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் போய் இஸ்ரேல் பிரதமரை வந்துட்டு போய் பார்த்துட்டு வராரு, மறைமுகமாக போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோன்ற மாதிரி. ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் கலாச்சார தொடர்புகள் இந்த மாதிரி பல நேரத்தில் ஈரான் வந்து இந்தியா கூட இருந்திருக்காங்க. இப்போ இந்த சிறுத்தை புலிகள் வந்துட்டு ஈரான்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த இந்திய சிறுத்தை புலிகள், அது ஒன்று. அதே மாதிரி இப்போ பல காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் காலகட்டம் வரைய பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஈரானுக்கு தான் ஆதரவு கழிச்சிருக்காங்க. இப்போ இருக்க மோடி வந்துட்டு நல்லா வசமாக அதிலேயோ சிக்கியிருக்காரு அமெரிக்கா கிட்ட. அதனால அமெரிக்காவோட கைப்பாவையாக வந்துட்டு அவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. கலரில் இருக்குது. இந்த மாதிரி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டு. இப்போ போகிற போக்கில் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா கியூபாவையும் நாங்கள் வந்துட்டு தாக்கக்கூடும், ஏன்னா அவங்க வந்துட்டு லைனை கிராஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அத்துமிடுறாங்க அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு. ஆனால் அது ஈஸி தான், அவங்கள ஈஸியாக வந்துட்டு வழி கொண்டு வந்துடலாம், அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. வந்ததே ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்ததே பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற போரெல்லாம் நிப்பாட்டி அமைதியை நிலைநாட்டுவேன்னு சொல்லி. ஆனால் வந்துட்டு இவர் வந்த பிறகு 7 போர் வந்துருச்சு, இன்னமும் புதுசாக போர் வரவும் இருக்குது. அப்படின்றப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னத்த சொல்கிறோன்னு ஒன்றும் புரியல. ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய இப்போ மக்களோட வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. எது வேணால் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவோட நல்ல ஒரு நட்பாக இருக்காரு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100%, 50% டார்கெட் போட்டு எதிரியாக்குறாரு. ரொம்ப கூத்தாக தான் போயிட்டுருக்கு நேரம். சரி மக்களை, இதை குறித்து நான் உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கணும், நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் நடுவில் வந்துட்டு தவறான வார்த்தைகள் வந்துட்டு பயன்படுத்துறது வந்துட்டு பார்க்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் அடிச்சுட்டு ரிமூவ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆரோக்கியமான கருத்து, நீங்கள் எவ்வளவு கடுமையாக உங்களோட கிரிட்டிசிசம் இருந்தாலும், உங்கள் விமர்சனம் இருந்தாலும் அது கண்டிப்பாக நான் வந்துட்டு பதிலளிப்பேன். இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறவனை வந்து கண்டிப்பாக மதிக்கவே மாட்டேன். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கருத்துப்பெட்டியில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.